தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தஞ்சையில் பல்வேறு நேரடி கொள்முதல் நிலையங்கள் நெல்மணிகள் நினைந்து முளைக்க தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் அருகே இருக்கக்கூடிய நேரடி அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொட்டும் மழையில் ஆய்வு செய்தார். அப்போது விவசாயிகள் தங்களோட விளை வைத்த நெல்மணிகள் முளைத்திருந்ததை அவரிடம் காண்பித்து கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். தொடர்ச்சியாக மழை என்பது காரணமாக விளைவித்த நெற்கள் 15 நாட்களாக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அரசு விரைவாக கொள்முதல் செய்யவில்லை. உடனடியாக கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல என்னவென்றால் தற்போது மழை என்பது விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஈரப்பதம் என்பது குறைவாக எடுத்து வருகின்றனர். ஈரப்பதம் என்பது கூடுதலாக எடுக்க வேண்டும் என அவர்கள் விவசாயிகள் ஒரு குமுறலாக தான் அவர்களிடம் வைத்தார். இருந்தபோதும் விவசாயிகளிடம் நீண்ட நேரமாக நின்று அவர் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார். எத்தனை நாளைக்கு நீங்க விளைவித்தீங்க, எத்தனை நாளா நீங்க இந்த இடத்துல காத்திருக்கீங்க, அதே போன்று இந்த நெல் எல்லாம் ஏன் இந்த அளவுக்கு முளைத்திருக்கிறது, ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு அவர் விவசாயியிடம் கேள்வி கேட்டார். அதற்கு விவசாயிகள் நாங்கள் பல மாதங்களாக பல நாட்களாகவும் காத்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் தார்ப்பாயை வைத்துக் கொண்டு இரவு பகலாக இந்த பகுதியில் நாங்கள் காத்து வருகிறோம் அப்படின்னு தெரிவித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் கொள்முதல் நிலையங்களில் 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் நேரடியாக கேட்டபோது வெறும் 800 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு தவறான தகவலை கூறி வருகிறது. எனவே விவசாயிகள் இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாக தான் உள்ளது என அவர் பேட்டியளித்தார். தொடர்ச்சியாக தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்ய இருக்கிறார். குறிப்பாக தற்போது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் மழையிலும் விவசாயிகளிடம் குறைகளை பிடித்தவாறு விவசாயிகளிடம் அந்த குறைகளை கேட்டறிந்து தற்போது பல்வேறு பகுதிகளுக்கு தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆய்வு பணியை மேற்கொள்ள உள்ளார். தகவல்களுக்கு நன்றி சையத் மௌலானா. இங்க நேரடி கொள்முதல் இடம் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த மூட்டை இடம் போட்ட மூட்டை இல்ல, இடம் போட்ட மூட்டையெல்லாம் இங்க அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியல. இந்த மூட்டையில டோன்ல இருந்து வெளியே கொண்டு போகாதனால புதுசா விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை இடம் போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கிட்டத்தட்ட 15 நாள இந்த காட்டூர் பயிர் இருக்கின்ற மக்கள் நாங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரில் இருந்து விளைந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடிச்சி இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. சாலையில் நெல்மணிகளை குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியாக உடைய செய்தியாளர்கிட்ட சொன்னாங்க. இதை பார்த்து விவசாயிகள் கண்ணீரோட இன்றைக்கு அவருடைய வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாக விவசாயிகளுக்கு ஆகிட்டது.